நான் முக்கியமா அது முக்கியமா என படப்பிடிப்பை ரத்து செய்த கேப்டன் விஜயகாந்த். தயாரிப்பாளர் என்ன செய்தார்? முதல் நாள் படப்பிடிப்பில் தயாரிப்பாளர் செய்த ஒரு செயலால் கேப்டன் விஜயகாந்த் படப்பிடிப்பையே ரத்து செய்யும் நிலைக்கு சென்றுள்ளார். அப்படி தயாரிப்பாளர் என்ன செய்தார் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். பட தயாரிப்பாளர் கேரவன் கொடுத்ததால் கடுப்பான கேப்டன் விஜயகாந்த் உடனடியாக படப்பிடிப்பை ரத்து செய்துவிட்டு அங்கிருந்து கிளம்ப முயன்றுள்ளார். இதனால் அடுத்து என்ன நடந்தது என்று ஒரு இயக்குனரே கூறியுள்ளார். தமிழ் சினிமாவிலும் அரசியலிலும் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்தவர்தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். சினிமா பின்புலம் இல்லை என்றாலும் தனது தொடர் முயற்சியின் மூலம் பல வெற்றி படங்களை கொடுத்து முன்னணி நடிகர்கள் வரிசையில் இடம் பிடித்தவர் இவர். எம்ஜிஆர் பாணியில் சினிமாவில் அனைவருக்கும் சமமான உணவு என்ற வழக்கத்தை கொண்டு வந்தவர்தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அதே போல் அறிமுக இயக்குநர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுத்த தமிழ் சினிமா நடிகர் என்ற அடையாளம் பெற்றிருக்கும் விஜயகாந்த் அவர்கள் நலிவடைந்த தயாரிப்பாளர்களுக்கு கால் ஷீட் கொடுத்து அவர்களை முன்னேற்றத்திற்கு கொண்டு வரும் வேலைகளையும் செய்துள்ளார். இன்றைய நடிகர்களில் தமிழ் தவிர வேற்று மொழி படங்களில் நடிக்காத ஒரே நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்தான். தற்போது அவர் இல்லை என்றாலும் அவரை பற்றி சினிமா பிரபலங்கள் பல தகவல்களை பகிர்ந்து வருகின்றனர். அந்த வகையில் விஜயகாந்த் நடிப்பில் வாஞ்சிநாதன் மற்றும் பேரரசு என 2 படங்களை தயாரித்த தயாரிப்பாளர் காஜா மைதீன் ஒரு சம்பவத்தை பகிர்ந்துள்ளார். 1990ஆம் ஆண்டு காலகட்டத்தில் நடிகர் நடிகையில் யாரும் கேரவன் பயன்படுத்தாத நிலையில் 2000ஆம் ஆண்டு தொடக்கத்தில் சினிமாவில் கேரவன் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அப்போது கேப்டன் விஜயகாந்தை இம்ப்ரெஸ் செய்ய வேண்டும் என்று யோசித்த தயாரிப்பாளர் காஜா மைதீன் ஏவிஎம் ஸ்டுடியோவில் நடைபெற்ற முதல் நாள் படப்பிடிப்பில் அப்போது அதிக வாடகையுடைய கேரவன் ஒன்றை எடுத்து வந்து நிறுத்தியுள்ளார். கேப்டன் விஜயகாந்த் வந்தவுடன் கேப்டன் கேரவனில் மேக்கப் போட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்ல, கேரவனா எதுக்கு என்று விஜயகாந்த் கேட்டுள்ளார். அப்போது காஜா மைதீன் நீங்கள் மேக்கப் போடுவதற்கு ரெஸ்ட் எடுப்பதற்கு என்று கூறியுள்ளார். இதை கேட்ட கேப்டன் விஜயகாந்த் ஒன்றும் சொல்லாமல் தனது உதவியாளரை அழைத்து இன்னைக்கு ஷூட்டிங் இல்ல, பேக்கப் பண்ணுங்க என்று சொல்ல, தயாரிப்பாளர் காஜா மைதீனோ அதிர்ந்து போய் என்ன கேப்டன் என்னாச்சு என்று கேட்க, நான் இங்கு வேலைக்கு வந்திருக்கிறேனா இல்ல ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கிறேனா? இந்த கேரவன் இங்கு இருந்தால் இன்னைக்கு ஷூட்டிங் இல்ல, நான் இருக்கணுமா அல்லது கேரவன் இருக்கணுமா என்று கேட்டுள்ளார் கேப்டன் விஜயகாந்த். கேப்டன் விஜயகாந்தின் இந்த பேச்சால் அதிர்ச்சி அடைந்த தயாரிப்பாளர் காஜா மைதீன் உடனடியாக அந்த கேரவனை தள்ளி ஏவிஎம் ஸ்டுடியோவின் வெளியில் நிறுத்தியதை தொடர்ந்து அந்த படப்பிடிப்பு நடந்துள்ளது. இந்த தகவலை தயாரிப்பாளர் காஜா மைதீன் தனது ஒரு பேட்டியில் கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.